ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டே 7 வெயிட் லாஸ் வந்து ஆயிருந்துச்சு. நம்ம 300 கிராம் குறைஞ்சிருந்தோம் நேற்றுக்கு இன்னைக்கும். ஆஸ் யூஷுவல் டீடாக்ஸ் வாட்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வெந்தய தண்ணி தான் இன்னைக்கு டீடாக்ஸ் வாட்டர். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் பப்பாயா போட்டு ஸ்மூதி பண்ணியிருந்தேன். டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம சிக்கனு வாழைத்தண்டு பொரியல் தான் நம்ம பண்ண போறோம். சிக்கன் வாழைத்தண்டு பொரியல் ஆல்ரெடி கட் பண்ணியே வாங்கிட்டு இருந்தோம். காலேஜ் சாட்டை மட்டும் தான் பண்ணியிருந்தேன். லைட்டா வந்து உனக்கு எண்ணெய் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வாழைத்தண்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி நீங்க மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துருது. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் எப்படி பண்ணேன்னு. தேங்காய் பூ மட்டும் போட்டு இறக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து இன்னைக்கு கேப்சிகம் சிக்கன் பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஊற வச்சிருந்தேன் ஒரு 1/2 hour ஊற வச்சா உரிக்க ஈஸியா இருக்கும்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனீங்க அப்படின்னா பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 தக்காளி இது கூட கொஞ்சம் வதக்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சமா மல்லிப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க சிக்கனை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுல இருக்க தண்ணியே போதும் உங்களுக்கு குக் ஆகுறதுக்கு. தண்ணி தேவையில்லை. ஸோ அதனால நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா உப்பு உரப்பு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லயும் எதுவும் குறைவு இருந்துச்சு அப்படின்னா நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு 10 minutes கழிச்சு எடுப்பீங்களா அப்ப நீங்க டேஸ்ட் பாருங்க. உப்பு கரெக்டா இருக்கா, நமக்கு உரப்புலாம் கரெக்டா இருக்கா, நம்ம வீட்டுக்கு இது போதுமான்னு பாத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுட்டு கட் பண்ணி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணேன். கேப்சிகம் வந்து லாஸ்ட் தான் ஆட் பண்ணணும். முதலே ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணீங்கன்னா தக்காளியோட சீக்கிரமே குழஞ்சிடும். அப்ப கேப்சிகம் ஸ்மெல் வந்து போயிடும். நமக்கு கேப்சிகம் ஃபிளேவர் நல்லா இருந்தா சிக்கன் வந்து சாப்பிடும் போது சிக்கன் கிரன்ச்சியா நமக்கு தெரியும். வாயில நம்ம கேப்சிகம் கட் பண்ண கடிக்கும் போது கிரன்ச்சியா இருக்கும். ஸோ அதனால கேப்சிகமா லாஸ்டா ஆட் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes மூடி போட்டு வேக வச்சிருங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். நமக்கு கட் பண்ணி விட்டு பார்த்தா பிச்சு பார்த்தா டக்கு டக்குனு பூ போல இருக்கும் சிக்கன் கட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து லைட்டா வதக்குறதுக்கு வந்து இறக்குறதுனால கொஞ்சமா செசாமி சீட்ஸை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்றேன். இது வந்து ஹனி சிக்கனுக்கு பண்ணுவேன், சூப்பரா இருக்கும். இதுக்கும் ட்ரை பண்ணேன், டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இது ஹெல்தியும் கூட அப்படி ஆட் பண்ணி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் என்னோட லஞ்ச்ல வந்து சீட்ஸை வந்து எப்பவுமே வந்து நான் மெஷர் பண்ணி தான் எடுத்துப்பேன். 10 கிராம் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் 10 கிராம் இருக்குதா அப்படின்னு. இது நான் பிரேக்ஃபாஸ்ட்ல லஞ்ச்ல எடுத்துவேன். நைட் டின்னருக்கு நட்ஸ் எடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் பிளேட்டு. ஸோ கொஞ்சம் டாலு குக்கும்பர் எக்கு சிக்கனு வாழைத்தண்டு பொரியல். ஸோ இது நல்ல ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஈவினிங் கொஞ்சமா வந்து பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னர் வந்து நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வெளியே போனதுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் டே 7 வெயிட் லாஸ் ஜேர்னி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க.